மேடையில் அமர்ந்திருக்கும் மேன்மைக்குரிய பெருமக்களே, இந்த அவையை நிறைத்திருக்கும் அறிவார்ந்த பொதுமக்களே, தாய்மார்களே, பாசத்திற்குரிய பத்திரிகையாளர்களே, இந்த இனிய விழாவின் கதாநாயகன், உழைப்பால் உயர்ந்த பெருமகன் டாக்டர் பழனி பெரியசாமி அவர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கொஞ்சம் நேரம் எடுத்துக்கொள் என்று மனசு துடிக்கிறது. ஆனால் மகனே, சபையறிந்து நேரத்தை குறைத்துக்கொள் என்று காலம் என்னை தடுக்கிறது. இந்த துடிப்புக்கும் தடுப்புக்கும் மத்தியில் எண்ணி சில நிமிடங்கள் எடுத்துக்கொண்டு என் சில கருத்துக்களை இந்த மன்றத்தில் பதிவு செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். டாக்டர் பழனி ஜி பெரியசாமி என்று உச்சரிக்கப்படுகிற இந்த மனிதனின் உழைப்பை பற்றி, இந்த மனிதனின் பெருமையை பற்றி இந்த மன்றத்தில் பேசிய பெருமக்களெல்லாம் சொன்னார்கள். ஆனால் சில ஆண்டுகளுக்கு முன்பு லீ ராயல் மெரிடியன் என்ற இந்த விடுதியின் கிளையை கோவையில் தொடங்கி வைத்த பொழுது அருட்செல்வர் மகாலிங்கம் அவர்களின் அருகில் நான் அமர்ந்திருந்தேன். அவர் சொன்னார், இன்று நான் ஒலிபெருக்கி முன்னால் பேசப்போவதில்லை, என் சார்பில் என் கருத்தை நீ ஒலிபெருக்கியில் பதிவு செய்துவிடு என்று அருட்செல்வர் சொன்னார். என்ன சொல்ல வேண்டும் என்று அவரை கேட்டேன். அவர் சொன்னார், நாங்களெல்லாம் 25 ஆண்டுகள் சாதித்ததை 5 ஆண்டுகளில் சாதித்தவர் பழனி பெரியசாமி என்று சொல்லிவிட்டு வா என்று சொன்னார். அவர் சொன்னதை ஒலிபெருக்கியில் அவர் மொழியை என் குரலில் வாங்கி நான் பதிவு செய்தேன். இந்த உயரத்திற்கு, இந்த சிகரத்திற்கு, இந்த பெருமைக்கு பழனிசரி பெரியசாமி அவர்கள் வந்திருப்பதை மட்டுமே நாடு அறிகிறது. இங்கு பேசிய பெருமக்கள் சிலர் குறிப்பிட்டு சொன்னார்கள், அவர் சிராய்ப்புகள், அவர் காயங்கள், அவர் கண்ணீர், அவர் வியர்வை, அதற்குள் இருக்கும் அவமானம், இவைகளையெல்லாம் யார் அறிவார்? பழத்தின் அழகை பாராட்டுவீர், உள்ளிருந்து குடையும் வண்டின் குடைச்சலை யார் அறிவீர் என்று ஒரு கவிதை உண்டு. அவர் இன்று அமெரிக்காவில் அவர் பெயர் உச்சரிக்கப்படுகிறது. உலகத்தின் சில நாடுகளில் அவர் பெயர் அறியப்பட்டிருக்கிறது. தாய் தமிழ்நாடு அவரை உச்சி மேல் வைத்து கொண்டாடுகிறது. இந்த பெருமகன் அமெரிக்க பயணத்திற்காக வெறும் 4500 ரூபாய் கடன் கேட்டு நின்ற கதையை யார் அறிவார்? அன்றைக்கு ஒரு வழி பயணச்சீட்டு 4500 ரூபாய். போய் இறங்கிக் கொள்ள வேண்டும், பிறகு நான் பார்த்துக் கொள்கிறேன். அப்படி இறங்கிக் கொள்வதற்கு 4500 ரூபாய் கடன் வாங்கிட்டு போறார் நண்பர்கிட்ட. அங்கு போய் இறங்கிய போது வெறும் $7. பிட்ஸ்பர்க் என்ற நகரத்தின் விமான நிலையத்தில் வரவேற்க வேண்டிய நண்பர்கள் வீட்டுக்கு போய்விட்டதால் இரவெல்லாம் ஒரு பட்டினி ராத்திரி கழித்தவர் தான் இந்த பெரியசாமி. ஒரு கவிதை உண்டு, ஒரு காதலி கழுத்தில் தங்கச்செங்கிலி அணிந்திருக்கிறாள், ஆனால் அவள் தொட மட்டும் அனுமதிக்க மறுக்கிறாள். என் நிழல் கூட உன் மீது விழுந்து விடக்கூடாது, தொடாதே காதலா, தூரப்போ, எல்லாம் மனவினைக்கு பிறகுதான் எதிர்வினைகள் என்று அவள் கண்டிப்பாக இருக்கிறாள். காதலன் கேட்கிறான், அடியே பெண்ணே, உன் கழுத்தில் அணிந்திருக்கிறாயே தங்கச்செங்கிலி, அது செய்த தவம் நான் செய்யவில்லையா? அது உன் கழுத்தில் உருள்கிறது, புரள்கிறது, தவழ்கிறது, கொஞ்சுகிறது, சடுகுடு பாடுகிறது, சந்தோஷிக்கிறது, எல்லாமே செய்கிறது. அந்த தங்கச்செங்கிலி செய்த தவம் நான் செய்யவில்லையா என்று கேட்டார்.
அதற்கு காதலி சொன்னாள், இந்த சங்கு கழுத்தை தொடுவதற்கு அந்த தங்கம் செய்த தவத்தை நீ அறிவாயா? இந்த பூமியின் கீழே காலம் காலமாக அது புதையுண்டு கிடந்தது. ஒட்டுமொத்த பூமியின் பாரத்தை அது தாங்கியது. மண் சில பௌதிக ரசாயன மாற்றங்களுக்கு உட்பட்டு பொன்னானது. பிறகு வெட்டப்பட்டது, தோண்டப்பட்டது, உருக்கப்பட்டது, செதுக்கப்பட்டது, தீயில் எரிந்தது, நீரில் குளித்தது, ஒளியின் வலி தாங்கியது. இதற்கு பிறகுதான் இந்த தங்க செங்கிலி என் கழுத்தை தொட்டது. நீ ஐ லவ் யூ என்று மெசேஜ் அனுப்பிவிட்டு மட்டும் என்னை தொட்டுவிட முடியுமா என்று கேட்டால் அந்த தமிழச்சி. இந்த தங்கம் இப்படி வருவதற்கு எவ்வளவு பாடுபட்டிருக்கிறது என்பதை நாங்கள் அறிவோம். அதுதான் இந்த நூலின் பதிவு. ஒரு சுய வரலாறு எழுதுவது என்பது எவ்வளவு துன்பமான காரியம் தெரியுமா? இதில் உண்மைகளை தவிர வேறு எதையும் சொல்லிவிடக் கூடாது என்பது முதல் நிபந்தனை. எல்லா உண்மைகளையும் சொல்லிவிடக் கூடாது என்பது இரண்டாம் நிபந்தனை. இந்த 2 நிபந்தனைகளுக்கும் உட்பட்டவன் தான் இதை எழுத முடியும். நான் இதுவரை என்று என்னுடைய 30 வயது வரைக்கும் ஒரு சுயசரிதை எழுதியிருக்கிறேன். 2ஆம் பாகம் எழுத வேண்டும் என்று ஆனந்தவிடனில் போய் சொன்னேன். என்னை ஒரு படையுங்கள் என்று கூப்பிட்டார் ஆனந்தவிடன் ஆசிரியர் எஸ் பாலசுப்ரமணியம். அவரிடம் சொன்னேன், இதுவரை நான் 2ஆம் பாகம் எழுதட்டுமா உங்கள் அழைப்புக்கு இணங்க? அவர் சொன்னார், உங்கள் பாத்திரத்தில் உயிரோடு இருப்பவர்களெல்லாம் கடந்து போன பிறகுதான் நீங்கள் உண்மை எழுத முடியும், அதை எழுதாதீர்கள் என்றார். அதற்கு பிறகுதான் கள்ளிக்காட்டு இதிகாசம் எழுதினேன். இவர் இன்றைக்கு எல்லோரும் உயிரோடு இருக்கிற பொழுதே பெரியசாமி அவர்கள் தைரியமாக உண்மையை மட்டும் பதிவு செய்திருக்கிறார். இதில் சொல்லப்பட்டதெல்லாம் உண்மை, பல உண்மைகள் சொல்லப்படவில்லை என்பது உண்மை. அதுதான் இந்த நூல். இந்த நூலில் 2 பகுதி பார்க்கலாம். முதற் பகுதி பெரியசாமி என்ற தனி மனிதனின் வரலாறு. பிற்பகுதி மக்கள் கழகம் எம்ஜிஆர் என்ற மாமனிதரின் பிற்பகுதி வாழ்க்கை. முற்பகுதி வாழ்க்கை பெரியசாமி வாழ்க்கை, பிற்பகுதி வாழ்க்கை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் வாழ்க்கை. நண்பர்களே, இந்த நேரத்தில் நான் அவரை பற்றி 1 மணி நேரம் சொற்பொழிவு செய்ய முடியும். ஏன், ஒரு நாள் முழுக்க கூட பேச முடியும். இவர்களெல்லாம் எம்ஜிஆரின் நிழலில் வளர்ந்தவர்கள். இவர்களின் சுவாசம் அவர் தோள்களை சுட்டிருக்க கூடும். அவர்களின் உள்ளங்கை வெப்பத்தை இவர்கள் உணர்ந்திருக்க கூடும். ஏன், இவர்களுடைய வாழ்க்கையும் அவருடைய வாழ்க்கையும் ஒரே பாதையில் பயணப்பட்டிருக்க கூடும். நான் 5 முறைதான் எம்ஜிஆரை பார்த்தவன். அந்த 5 முறையும் தனிப்பட்ட உரையாடல் எதுவும் இல்லாதவன். ஆனால் எம்ஜிஆரை நான் ரசித்ததை போல இந்த மண்ணில் யாரும் ரசித்திருக்க முடியுமா என்று எனக்கு தெரியாது. 5 வயதில் அல்லது 6 வயதில் நாடோடி மன்னனை பார்த்த காலத்தில் இருந்து மதுரையை மீட்ட சுந்தரபாண்டியன் வரைக்கும் அவர் அத்தனை படங்களையும் நான் அறிவேன். அவர் அத்தனை பாத்திரங்களையும் நான் அறிவேன். அவர் அசைவுகள், சிரிப்பு, வசன உச்சரிப்பு, அவருடைய பாவங்கள் எல்லாவற்றையும் நான் அறிவேன். ஆனால் அவரை நான் நெருங்கி பழகியதில்லை. அவர் சந்திரன், நான் அல்லி. மலர்ந்திருக்கிறேன். சந்திரனை தொட வேண்டும் என்ற அவசியம் அல்லிக்கு இல்லை. சந்திரனை பார்த்தே இந்த அல்லி மலர்வதை போல ராமச்சந்திரன் என்ற சந்திரனை பார்த்து இந்த கிராமத்து மனிதன் மெல்ல மலர்ந்திருக்கிறேன். சிவாஜியை அவருடைய ஆற்றலுக்காக ரசித்தேன். எம்ஜிஆர் அவர்களை அவருடைய கலை ஆளுமைக்காக ரசித்தேன். இந்த கலை ஆளுமை கலைஞரை அவருடைய மொழி ஆளுமைக்காக ரசித்தேன். மொழி ஆளுமை கலைஞர் தந்தார், கலை ஆளுமை எம்ஜிஆர் தந்தார். இந்த 2 பேரின் பாதிப்பில் தான் 50க்கு பிறகு பிறந்த எந்த கலைஞரும் உருவாகி இருக்க முடியும் என்பது சரித்திரத்தில் மறுக்கப்பட முடியாத ஒரு உண்மை. இந்த 2 பேர் வாழ்க்கையிலும் நான் ஒன்று பார்க்கிறேன். திட்டமிட்டு வளர்ந்திருக்கிறார்கள், எதிர்ப்புகளை தாண்டி வளர்ந்திருக்கிறார்கள். எம்ஜிஆர் அவரோடு இவரை நான் ஒப்பிட மாட்டேன். இவர் துறை வேறு, அவர் துறை வேறு. ஆனால் பொதுத்தன்மைகள், பொது கூறுகள் பல உண்டு. தடை வந்ததா உடை, எதிர்ப்பு வந்ததா கடை, தோல்வி வந்ததா வெற்றியின் படிக்கட்டு, தடைக்கல்லா அடுத்த படி அதுதான். இப்படி தோல்விகளை உரமாக போட்டே வளர்ந்தவர்கள், அவமானத்தை எருவாக போட்டே செழித்தவர்கள் எம்ஜிஆர் அவர்களும் பழனி பெரியசாமி அவர்களும் என்றால் மிகையில்லை. திட்டமிடுதல் தான்.
எம்ஜிஆருடைய வாழ்க்கையை நான் ஆராய்ந்து பார்த்த அளவுக்கு இந்தியா 5 ஆண்டு திட்டம் போட்டது போல எம்ஜிஆர் 10 ஆண்டு திட்டம் போட்டவர். 1917 பிறக்கிறார். 1927 10 ஆண்டுகளுக்கு பிறகு மதுரை ஒரிஜினல் பாய்ஸ் நாடக கம்பெனியில் சச்சிதானந்த பிள்ளையின் தலைமையில் நடனமும் நடிப்பும் கற்றுக் கொள்கிறார். 1936-37 அவருடைய முதல் படம் சதி லீலாவதி வெளியேறுகிறது. 1947 அவர் நடித்த முதல் கதாநாயக நடித்த ராஜகுமாரி கலைஞர் வசனம் எழுதிய ராஜகுமாரி வெளியேறுகிறது. 1957 அடுத்த 10 ஆண்டுகளில் அவருடைய புகழ்மிக்க நாடோடி மன்னன் தயாரிக்கப்படுகிறது. 1967 அவர் சார்ந்திருந்த இயக்கம் ஆட்சிக்கு வருகிறது. 1977 அவரே ஆட்சிக்கு வருகிறார். 1987 நம்மிடமிருந்து விடைபெறுகிறார். 10, 20, 30, 40, 50, 60, 70 ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறார். சில பேர் நினைத்திருக்கலாம் எம்ஜிஆர் இரங்கல் கூட்டத்தில் நானும் பேசினேன். கமலஹாசன் ஒன்று பேசினார். எம்ஜிஆர் கமலஹாசனுடைய செய்தி அவர் வரல, வெளிநாட்டில் இருந்தார். ஒரு செய்தி வாசிக்கப்பட்டது. எம்ஜிஆர் மரணம், இந்த 2 சொற்களையும் என்னால் ஒன்று சேர்த்து பார்க்க முடியவில்லை. எம்ஜிஆர் மரிப்பார் என்று கிராமத்தில் யாரும் நம்பியதில்லை தோழர்களே. இன்னும் கூட எங்கள் ஊரில் வருச நாடு என்று ஒரு பகுதி இருக்கிறது. மூல வைகை ஆறு அங்குதான் உற்பத்தி ஆகிறது. ஆண்டிவட்டி தொகுதிக்கு உட்பட்ட பகுதி அது. அங்கு வாழ்கிற பழங்குடி மக்கள் எம்ஜிஆர் மரணமடைந்ததாக இன்னும் ஒப்புக்கொள்ளவில்லை. பிசிக்கலா சொல்றேன், ஒப்புக்கொள்ளவில்லை. இந்த 70 ஆண்டுகள் அவர் வாழ்ந்தார்ல, இந்த 70 ஆண்டுகள் அவ்வளவுதானா என்று பல பேர் கேட்கலாம். 70 ஆண்டுகள் தானா எம்ஜிஆருடைய ஆயுள்? நம்ப முடியவில்லை என்று கேட்கலாம். நான் நினைத்து பார்க்கிறேன், இந்த நூலை படித்த பிறகு எம்ஜிஆர் 70 ஆண்டுகள் வாழ்ந்ததே பழனி பெரியசாமியால் தான் என்று தோன்றுகிறது. ஒரு 3 ஆண்டு அவருடைய ஆயுள் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது இவரால். அந்த ஆயுளை நீட்டித்து கொடுத்தவர் பழனி பெரியசாமி என்றால் அது மிக இல்லை. எனக்கு காலம் ஒரு வாய்ப்பை கொடுத்தது தோழர்களே. எம்ஜிஆருடன் நெருங்கி பழகவில்லை, அவரோட மேடையில் பரிசு வாங்கி இருக்கிறேன். ஒரே ஒரு நாள் அதிகாலை 5 மணிக்கு பாரதி ராஜாவின் வீட்டு புதுமனை புக விழாவுக்கு முதலமைச்சர் வண்டி வருகிறது. அவரை வரவேற்க ஆள் கூட இல்லை. அவர் வருவார் என்று தெரியவில்லை. பாரதி ராஜா பரபரவென்று ஓடுகிறார். நாங்கள் அவரை வரவேற்கிறோம். அவர் ஜானகி அம்மா 2 பேர் வந்தார்கள். அவர் பால் கொண்டு வர ஓடுகிறார், பசுமாட்டை இழுத்துக்கொண்டு. முதலமைச்சருக்கு கம்பெனி கொடுங்க என்று சொல்லிட்டு போறாரு. நான் ஒரு பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கிறேன். ஒரு சோஃபாவின் முனையில் அவர், மறுமுனையில் நான். ஒரு தனி நாற்காலியில் ஜானகி அம்மா உட்கார்ந்துட்டு இருக்கேன். என் பெயர் வைரமுத்து என்று சொல்வதற்கு எனக்கு போதுமான என்ன சொல்லலாம், தைரியம் என்று சொல்வது கூட பிழை, போதுமான உந்துதல் இல்லை. அவர் என்னோடு பேசவும் இல்லை. அந்த அம்மையாரை பார்த்து ஒரு புன்னகை, அந்த அம்மையார் என்னை பார்த்து ஒரு புன்னகை. எம்ஜிஆர் நானும் பார்த்துக்கிட்டே இருக்கோம். இவர்தான் நாடோடி மன்னனின் மார்த்தாண்டன். நான் சைடில் பார்த்துக்கிட்டே இருக்கேன். இந்த கரங்கள் தான் வீராங்கனின் கைகள், இந்த கைதான் மகாதேவியின் வல்லவனின் கை, இந்த கைதான் மதுரை வீரனின் வீரன், அதோ அந்த கன்னம்தான் 1000ல் ஒருவனின் மணிமாறன். இப்படியெல்லாம் யோசிச்சுட்டே இருக்கேன். பேசவே இல்லை. காலம் எனக்கு என்ன வாய்ப்பு கொடுத்த தெரியுமா? எம்ஜிஆர் அவர்களுடைய பூத உடல் அப்படி மண்ணில் இறக்கப்படுகிறது. நான் நினைச்சேன், ஒரு கவிதை எழுதினேன். அப்போ நினைத்தது எழுதினேன். பூமியை தோண்டித்தான் தங்கம் எடுப்பார்கள், முதலில் தங்கத்தை புதைக்க பூமி தோண்டப்படுகிறது. வைரமுத்து நீயும் வா. ராஜாராமனை கூப்பிட்டார். மண்ணு தள்ளுனார். இப்படி வலது கையில் தள்ளக்கூடாதான். எங்க ஊர்ல தள்ளி இருக்கணும் எங்க பாட்டிக்கு தாத்தாவுக்கெல்லாம். இடது கையில், இந்த இடக்கையில் அந்த மணலை தள்ளினேன். அந்த மணல் சென்று அந்த சந்தன பேழையில் விழுந்து சிதறியது. அவருக்கு மண் தள்ளிய ஒரு பெரிய வாய்ப்பை காலம் எனக்கு வழங்கியதே. இதை நினைத்து நினைத்து நான் இன்னும் நெகிழ்ந்து நிற்கிறேன்.
பழனி பெரியசாமி அவர்களே, இந்த நூல் ஒரு சரித்திரத்தின் ஆவணம். இது ஒரு தனி மனிதனுடைய வரலாறு அல்ல. இதற்கு கீழே தமிழ்நாட்டின் பொருளாதாரம் இருக்கிறது, அரசியல் வரலாறு இருக்கிறது, பண்பாடு இருக்கிறது, தனி மனித மேம்பாடு இருக்கிறது. இதில் ஒன்று சொல்லுகிறார், ராஜீவ் காந்தியின் படத்தை சின்னதாக வெளியிட்டு எம்ஜிஆரின் படத்தை பெரிதாக வெளியிட்டு ஒரு பத்திரிகை கொண்டு போய் காட்டுறார். ஒரு எம்ஜிஆர் பேசவே இல்லையா, தூக்கி போட்டாராம். என்ன பெரியசாமி டாக்டர் இப்படி பண்ணிட்டீங்க? அவர் இந்தியாவின் பிரதமர், அவர் படத்தை அல்லவா நீங்கள் பெரிதாக இருக்க வேண்டும். நான் மாநிலத்தின் முதலமைச்சர், என் படத்தை சின்னதாக அல்லவா வெளியிட்டிருக்க வேண்டும். எவன் ஒருவன் தன்னுடைய படமோ செய்தியோ குரலோ ஊடகங்களில் அதிகம் வரக்கூடாது என்று நினைக்கிறவனோ அவன்தான் உயர்ந்தவன். அனாவசியமா நம்ம படம் வரக்கூடாது, நம்ம முகம் வெளியே தெரியக்கூடாது, நம்ம குரல் அனாவசியமாக செலவழிக்கப்படக்கூடாது. குரல், முகம், மொழி, படம் எல்லாம் கற்பை போன்றது. ரொம்ப கவனமா இருக்கணும். அதிகமாக ஊடகங்களில் ஊடாடுகிறவன் மெல்ல மெல்ல தன்வசம் இழந்து விடுகிறான், உண்மையிலிருந்து வெகு தூரத்துக்கு போய் விடுகிறான். ஊடகங்களில் படங்கள் வருவதையும் ஊடகங்களில் செய்திகள் வருவதையும் அடிக்கடி தொலைக்காட்சிகளில் தோன்றுவதையும் மேடைகளில் அடிக்கடி தன்னை அடையாளம் காட்டிக் கொள்வதையும் எவன் ஒருவன் தவிர்க்கிறானோ குறைக்கிறானோ அவன் மேன்மை அடைகிறான் என்று நான் கருதுகிறேன். பெரும்பாலும் அதை பின்பற்ற வேண்டும் என்று முயல்கிறேன். முடிந்த அளவுக்கு அதை நான் கட்டுப்படுகிறேன். முடியாத போது வெட்கப்படுகிறேன். எம்ஜிஆர் தன் படத்தை பெரிதாக போட்டதற்காக இவரை கண்டித்திருக்கிறார். அவரல்லவோ பண்பாளர், அவரல்லவோ உயர்ந்தவர். இது அற்புதமான செய்திகள்.